Hey guys, welcome back. Recently Moto G series G40 and G60 ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பவர் பேங்க் ஸ்மார்ட்ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட G40 ஃபியூஷன் இருக்கு. இந்த ஸ்மார்ட்ஃபோன் 14,000க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த பவர் பேங்க் ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் Moto G40 ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மோட்டோரோலா பிராண்டிங் இருக்குது. அப்படியே நம்ம பின்னாடி சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 732Gயில் பவர் பண்ணியிருக்காங்க. 6000 mAhக்கான ஒரு பவர் பேங்க்கும் பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 6.7 inch கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. 120 Hzக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷனில் தான் இருக்குது. அண்ட் ஃபோனோட பாட்டமுக்கு கலர் நம்ம கிட்ட இருக்குது கிரே கலர். அண்ட் 4GB + 64GB பேஸ் வேரியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. MRP 17,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 14,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறாங்க. அண்ட் சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் 0.85 W/kg இருக்குது. பாடி சார் வேல்யூ 1.30 W/kg இருக்குது. அண்ட் டிசைன் பை மோட்டோரோலா, மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். நம்ம ஃபோனில் அந்த பேக் கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்ஸ்க்குள்ளே ஒரு குட்டி டப்பா இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பொறுமையாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு குட்டி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 10 volt 2 amp அவுட்புட் வரக்கூடிய சார்ஜர். இது ஒரு 20 watt சார்ஜர் பாக்ஸில் தந்திருக்காங்க. அண்ட் மோட்டோரோலாவோட சார்ஜிங் கேபிள் Type A to Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் லென்த் நல்லா அடிக்வேட்டாகவே இருக்குது. அண்ட் உள்ளே இந்த குட்டி பெட்டியில் சிம் எஜெக்ட் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. பாக்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த பாக்ஸை சைடில் வச்சுட்டு ஃபோனுக்கு வரலாம். கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். ஒரு டீசெண்டான TPU கேஸ் பாக்ஸ்லேயே பண்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் ஃபோனோட பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளாஸியாக இருக்குது. பட் இது ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். 219 grams வெயிட் இருக்குது. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஃபோன் தான் இது. ஃபோனோட கலர் நல்லா இருக்குது. பட் ரொம்ப ஒரு கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. பிளாஸ்டிக்ன்றதுனால கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். ஃபோனோட திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 9.7 mm திக்னஸ் இருக்குது. கொஞ்சம் திக்கான சைடில் தான் இருக்குது ஃபோனு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பல்கி ஃபீல் கிடையாது. இதை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் நம்ம பார்த்தோன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது பக்கத்தில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கூகுள் அசிஸ்டன்ட்கான டெடிகேட்டட் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே வால்யூம் பட்டன்ஸும் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரொடியூட் ஆகி வெளில வந்திருக்கு. நல்ல ஒரு டாக்டைல் ஃபீல் இருக்குது. அது கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனில் ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. அப்படியே நம்ம பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்டு Type C-க்கான போர்ட் தான் இது. அதுக்கப்புறமா மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம சிம் ட்ரேக்கான ஸ்லாட் இருக்குது. இப்போ இந்த சிம் ட்ரே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். சிம் ட்ரே ஓப்பன் பண்ண உடனே டூவல் சிம் கார்டு ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போடலாம். அண்ட் மேலே ஒரு ரப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி எதுவுமே உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு மோட்டோரோலான்னு வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இப்போ செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். பேக் சைடு நம்ம மோட்டோரோலா லோகோலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 கேமரா செட்டப் இருக்குது. கேமராவோட பம்ப் லைட்டாக ப்ரொடியூட் ஆகி வெளில வந்திருக்கு. அண்ட் டூவல் டோன் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் பேஜில் சப்ஸ்கிரைப் ஃபார் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் அன்டிக் பண்ணி விட்ருங்க. அண்ட் மெயில் ஐடி ஆப்ஷனை நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ப்ரீ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துகிட்டோம்னா எல்லாமே கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது. FM ரேடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். மோட்டோரோலாவோட நோட்டிஃபிகேஷன் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மோட்டோ கெஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப் ஒன்று இருக்குது. ஃபேஸ்புக் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ மற்ற ஆப்ஸ் பார்த்தோன்னா கூகுள் ஆப்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீலோடட் ஆப்ஸ் ரொம்ப கம்மி. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்னு பார்த்தோன்னா ஃபேஸ்புக் மட்டும் தான் இருக்கு. கூகுள் ஒன் ஆப் நம்மளால் டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால்
ஸோ டிவைஸ் நேம் வந்து Motorola G40 Fusion காட்டுது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா மார்ச் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 64 GB வேரியன்ட். இதில் வந்து 14 GB வந்து ஆக்குப்பையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம DRM இன்ஃபோவில் வந்து பார்த்தோன்னா Y1 L1க்கான சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயமா தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸில் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ மோடில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம 120 Hz வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆட்டோ மோட் அண்ட் 120 Hz ரெண்டு மோட்லேயுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரிலையபிளாக இருக்குது, பட் வந்து ஒரு செகண்ட் டிலே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 1 செகண்ட் டிலே மட்டும் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ அப்டேட்டில் ஏதாவது இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் மட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபுல் வால்யூமில் தான் வச்சுருக்கோம். பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக்கே வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்க வேண்டியது. 1 வீக்காக வந்து இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரமாக வந்து என்னோட ஃபுல் ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தான். ஃபோனோட வெயிட் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. பட் நீங்கள் ஒரு 4-5 டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் வந்து கண்டிப்பாக பழகிடும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. ஃபியூச்சர் அப்டேட்டில் இது இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். சென்சார்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து காம்பஸ் சென்சார் கொடுக்கல. பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே வந்து நம்மளால் காம்பஸ் சென்சார் பார்க்க முடியுது. பட் இது 14,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோன்லேயும் அதை கொடுக்காம இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு எந்த குவரிஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்னோட ஃபுல் ரிவ்யூவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். இல்லை டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.